வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வேலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சேன்பாக்கம் செல்வ விநாயகர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆற்றங்கரையிலும் ஆலமரத்து அடியிலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு எளிமையாக அருள்பாலிப்பவர் பிள்ளையார். இவரை எல்லோரும் எப்போதும் வழிபடலாம். வழிபட வேண்டும் என்பதற்காகவே இப்படியாக அமைத்தனர் நம் முன்னோர்கள். அப்படிப்பட்ட விநாயகர் தலங்களுள் மிகவும் முக்கியமான பல தலங்கள் உண்டு. அப்படி வரலாற்று காலத்துக்கு முன்பிருந்தே உண்டான தலங்களில் முக்கியமானது சேன்பாக்கம். வேலூரிலிருந்து பெங்களூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பிரிகின்ற சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் சேன்பாக்கம் அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் இத்தலம் கானாபத்தியம் எனும் கணபதி வழிபாட்டின் பிரதான தலமாக விளங்கியது. இந்த தலத்துக்கு ஒருமுறை விஜயம் செய்த ஆதிசங்கரர் அங்கே லிங்க வடிவில் காணப்பட்ட 11 சுயம்பு மூர்த்திகளையும் கண்டு தரிசனம் செய்தபோது அவருக்கு ஞான திருஷ்டியில் விநாயக பெருமான் தெரிந்தார். 11 சுயம்பு மூர்த்திகளும் விநாயக பெருமானே என்பதை அறிந்து கொண்டவர் அதை வெளிப்படுத்தினார். அன்று முதல் இத்தல மூர்த்திகளை விநாயக பெருமானாகவே வழிபட ஆரம்பித்தனர். ஆதியில் இந்த பகுதி செண்பக மரங்கள் நிறைந்திருந்த வனமாக காட்சி அளித்ததால் செண்பக வனம் என்று அழைத்தனர். பின்னர் விநாயகர் சுயம்பு வடிவங்களாய் எழுந்தருளியதால் ஸ்வயம்பாக்கம் என்று பெயர் பெற்றது. இந்த பெயரே பிற்காலத்தில் சேன்பாக்கம் ஆனது என்கிறார்கள். பின்னர் இத்தலம் கால வெள்ளத்தில் சிதைவுற்றது. மராட்டிய மன்னர் துக்கோச்சிராவ் என்பவர் இப்பகுதிக்கு வந்தபோது அவரின் ரதம் திடீரென்று நின்றுவிட்டது. மன்னரும் மற்றவர்களும் திடுக்கிட்டு கீழே இறங்கி பார்த்தபோது ரதத்தின் சக்கரங்களிலிருந்து இரத்தக்கரை காணப்பட்டது. மன்னர் பதறினார். மிகுந்த சஞ்சலத்துடன் அன்று இரவு உறங்கப் போன மன்னரின் கனவில் கணபதி பெருமான் தோன்றினார். உன் தேர் நின்ற இடத்தில் என்னுடைய ஏகாதச ரூபங்கள் உள்ளன. அவற்றை வெளிக்கொணர்ந்து அங்கு ஒரு ஆலயம் எழுப்புவாயாக என்று உத்தரவிட்டார். மறுநாள் விடிந்ததும் அந்த இடத்துக்கு சென்ற மன்னர் விநாயகர் ரூபங்களை வெளிக்கொணர்ந்து அங்கு ஒரு ஆலயம் எழுப்பி வழிபாடுகள் செய்தார். அதுவே தற்போது ஆலயம் விளங்கும் தலமாக உள்ளது. மகா பெரியவரும் இத்தல மகிமையை எடுத்துரைத்துள்ளார். இந்த தலத்தில் 11 விநாயகர்களையும் மூலவருக்கு எதிரே அமைந்திருக்கும் யானை வாகனத்தையும் சேர்த்து தரிசிக்க வேண்டும். அப்போது அந்த அமைப்பு ஓம்கார வடிவில் அமைந்துள்ளது தெரியும் என்கிறார்கள். இந்த ஆலயத்துக்கு மேற்கூரை இல்லை. அதன் காரணம் தேவர்களும் ரிஷிகளும் தினமும் ஆகாய மார்க்கமாக வந்து இந்த விநாயகரை வழிபாடு செய்வார்களாம். அதனாலேயே கூரை வேயப்படாமல் இருக்கிறது என்கின்றனர் பக்தர்கள். ஸ்ரீ பால விநாயகர், நடன விநாயகர், ஓம்கார விநாயகர், கற்பக விநாயகர், சிந்தாமணி விநாயகர், செல்வ விநாயகர், மயூர விநாயகர், மூஷிக விநாயகர், வல்லப விநாயகர், சித்தி புத்தி விநாயகர், பஞ்சமுக விநாயகர் ஆகியோரை இங்கு எழுந்தருளியிருக்கிறார்கள். இவர்களில் மையமாக அமைந்திருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகரே மூலவர். அவரே பிரதானமானவர். இவருக்கே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். வழக்கமாக விநாயகருக்கு மூஷிக வாகனம் அமைந்திருக்கும். ஆனால் இந்த தலத்தில் மூலவருக்கு யானை வாகனம் அமைந்துள்ளது. ஒரு மனிதனுக்கு வாழ்வில் 16 செல்வங்கள் தேவை. அவற்றுள் மிகவும் முக்கியமான 11 செல்வங்களை நமக்கு அருளும் அற்புத மூர்த்தியாக இந்த விநாயகர் திகழ்கிறார். இந்த தலத்தை விநாயக சபை என்று சொல்லும் மரபும் உண்டு. மூலவரான செல்வ விநாயகரின் சந்நிதிக்கு எதிரிலேயே கொடிமரம் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் தலவிருட்சம் வன்னிமரம். இந்த விநாயகருக்கு எதிரிலேயே நவக்கிரக சந்நிதி உள்ளது. குறிப்பாக சனி பகவான் விநாயகரை தரிசித்தபடி அமைந்துள்ளார். யாரெல்லாம் செல்வ விநாயகர் திருவடிகளை பணிந்து சரணடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மங்களம் பொங்கவும் தன்னால் உண்டாகும் தோஷம் பீடிக்காமல் இருக்கவும் இந்த சனி பகவான் அருள் புரிகிறார் என்கிறார்கள் பக்தர்கள். இந்த தலத்தில் 108 தேங்காய்கள் உடைத்து வழிபட்டால் நம் துன்பங்கள் யாவும் உடைந்து சிதறும் என்பது நம்பிக்கை. வேலூர் சுற்றுவட்டாரத்தில் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குபவர்கள் முதலில் இங்கு வந்து செல்வ விநாயகரை வேண்டி செல்கிறார்கள். ஆண்டுதோறும் இங்கு 10 நாட்கள் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா மிகவும் சிறப்புடையது. சித்ரா பௌர்ணமி அன்று பூப்பல்லக்கு உற்சவமும், ஆடி மாதத்தில்
லட்சதீப திருவிழாவும் புரட்டாசி மாதத்தில் சங்கடஹர சதுர்த்தியும் முக்கிய விசேஷங்களாக நடைபெறுகிறது. இந்த நாட்களில் விநாயகரை தரிசித்து வழிபட சகலவிதமான செல்வங்களும் சேரும் என்பது ஐதீகம். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை வேலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய செல்வவள விநாயகரை தரிசனம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பொங்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.